எதுக்கு நீங்க கஷ்டப்படணும்னு கேக்குறேன். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். கஷ்டப்படணுங்கிறதுக்கு நீங்க யாரு? இங்க பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. சும்மா தேவையில்லாம நம்மளோட பழைய வாழ்க்கையை பத்தி நினைச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க கெடுத்துக்காதீங்க. மல்லி ஏதோ காரணத்தோட பேசுனுக்கிறேன், ஆனா என்னன்னா தெரியல. இந்த மாதிரி என்ன காரணம் வந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், அவ்வளவுதான். ஐயோ, என்ன சொன்னாலும் போக மாட்டேங்கிறாரு. இவர்கிட்ட என்ன சொல்லி இங்க வரவிடாம பண்றது? இவர் பயப்படுற மாதிரி ஏதாவது சொன்னதா இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாரு. நான் என்னத்துக்கு போனோம்? நான் போக மாட்டேன். தாலி கட்டணும்னு சொன்னா கண்டிப்பா பயப்படுவாரு. அதையும் சொல்லிட வேண்டியதுதான். நான் என்னத்துக்கு போகணும்னு நான் கேட்கிறேன். நான் போக முடியாது. நான் போயிட்டு உன்னை யார் பார்த்துப்பா? உன்னை நான் தான் கூட வந்து பார்த்துக்கணும். கூட இருந்து என்ன பாத்துக்கிறதுக்கு நீங்க என்ன என் புருஷனா? எனக்கு தாலி கட்டிருக்கீங்களா? என் புருஷன் மாதிரி கண்ட நேரத்துக்கு இங்க வந்துட்டு போறதுக்கு ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு தாலியை கட்டி என்ன உங்க பொண்டாட்டியை ஏத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தாராளமா நீங்க வந்துட்டு போலாம். நான் சொல்றது புரியல? என் கழுத்துல தாலியை கட்டுங்க, என்ன உங்க பொண்டாட்டியை ஏத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு வாங்க. இப்போ எப்படி தாலி? முடியாதுல்ல? அப்ப வீட்டை விட்டு வெளியில போங்க. என்ன? இன்னும் கொஞ்ச நாள் இவ எப்படியோ செத்து போயிடுவா. அது வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போலாம். நீங்க வந்துட்டு போறீங்களா? சாக போறவளை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் தானே நினைக்கிறீங்க? அப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா போயிட்டே இருங்க. பாருங்க, நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். தாலியை கட்டினா அதுக்கப்புறமா நீங்க இங்க வாங்க. அப்படி இல்லைன்னா இப்பவே நீங்க வெளியில போங்க. வெளியில போங்கன்னு சொன்னேன். ஒரு நாள் டைம் கொடுமா இல்லையா? அப்ப அது வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு எனக்கு தனியா இருக்க விடுங்க. இப்ப நீங்க வெளியில போங்க. தாலி கட்டுறதுக்கு தயங்கி இங்க வராம இருப்பீங்க. அதுக்காக நான் அப்படி சொன்னேன். என்னைக்குமே வேதவள்ளிதான் உங்களுக்கு மனைவி, நான் இல்ல. மாப்பிள்ள, உன்னை பார்க்க வச்சு குடிக்கிறது ஒரு மாதிரி அவர்சனா இருக்கு மாப்பிள்ள. நீயும் குடிக்கலாம்ல? எனக்கு வேணும், நீ குடி. சரி, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசுறீங்களா, அதையாச்சும் சொல்லு. என்ன மேட்ரு? பாரு பஞ்சு, பார்த்துக்கிட்டே இருக்கேன், சொல்லு. நீ சருகச்சாதான் கரெக்டான ஐடியா கொடுப்பட்ட ஒரே காரணத்துக்காக ஒன்றை குடிக்க வச்சு நான் வேடிக்கை பார்த்துக்கிறேன். சரி, அதனால டைம் ஆனாலும் பரவாயில்ல, நிதானமா தெளிவா 1-2 தடவை யோசிச்சு ஒரு முடிவு சொல்லு. ஆஹா, ஏமாப்ல ரொம்ப முக்கியமான மேட்ரோ? ஆமாண்டா பைசன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ரு. அப்ப ஒரு நிமிஷம். இப்ப சொல்லு, வாட் இஸ் த மேட்டர்? என்னது மச்சி? அது வந்து என்னன்னா, அம்மா வந்து போயின்னு இழுத்துக்கிட்டு இருக்காத, டக்குனு சொல்லு. சொல்றேன்.
இல்ல மச்சி இந்த தாலி கட்டுறது சரியா தப்பா? என்ன பொசுக்குன்னு இப்படி ஒரு கேள்வி கட்டுப்பிட்ட? தாலிங்கிறது நம்மளோட கலாச்சாரம்பா. அதெல்லாம் நாம விட்டு கொடுக்கவே கூடாது. தாலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் கல்ச்சர், யூ நோ. தாலி இல்லாத தமிழ்நாடு உண்டா? தாலி இல்லாத தமிழ் சினிமா உண்டா? இல்ல தாலி இல்லாத தமிழ் சீரியல் தான் உண்டா? சொல்லு பார்க்கலாம். தொப்புள் கொடி உறவு மாதிரி தாலி கொடி உறவுல தாண்டா நம்ம எல்லாம் பின்னி பிணைஞ்சுக்கிட்டு இருக்கேன். தாலி காத்த காளியம்மன் மாதிரி நம்ம எல்லாரும் தாலி காத்த மூத்த தமிழ் குடிமகன் மாப்பிள. ரொம்ப சரியான விஷயம், தப்பே கிடையாது. நீ ஒரு கட்டிங் போட்டு. ஆமா, யார் இப்ப இங்க தாலி கட்ட போற? எது? நீ தாலி கட்ட போறியா? என்னடா சொல்ற? நீ தான் ஏற்கனவே ஊரை கூட்டி அம்மி மிதிச்சு அந்த அருந்ததி எல்லாம் பார்த்து இந்த தாலி கட்டி முடிச்சிட்டிய. அப்புறம் என்ன மறுபடியும் தாலி கட்டுற? ஆமா, இப்ப நீ யாருக்கு தாலி கட்ட போற? மல்லிகாக்கு. என்னடா ஏதோ வீட்டை சுத்தி வேலி கட்டுற மாதிரி சர்வசாதாரணமா தாலி கட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வேணாமாப்ல, இதெல்லாம் ரொம்ப தப்பு. அச்சி வாயில வச்சிருவேன். என்ன தப்பு? உலகம் நீதான் கலாச்சாரம் வந்துச்சாரம். ஆதி தாலி கட்ட காளியம்மா நீங்கம்மா கோழிமான்னு அது ஃபர்ஸ்ட் கட்டுறத பத்தி சொன்னேன். நீ பேசுறது செகண்ட் டைம் தான். ஒரு தடவை கட்டினா ரெண்டாவது தடவை கட்டினா இன்னும் ஏன் கேட்க மாட்டேன்? ஏண்டா இருக்கா? மூத்த பொண்டாட்டி ஓட்டி உசுரோட இருக்கும்போது டைவர்ஸ் வாங்காம இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டினா அது சட்டப்படி குற்றம்டா. இங்க வர்றா, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சுது. கல்யாணம் முடித்த கல்யாணம் மன்னன்னு பேப்பர்ல போட்டோவை போட்டு கிளின்னு கிழிச்சிருவாங்க, தெரிஞ்சுக்க. பரவாயில்ல, என்ன இருந்தாலும் சரி. நான் மளிகை காலத்துல தாலி கட்டல் முடிவு பண்ணிட்டேன். சொல்லிட்டேன், வேண்டாம். நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இந்த விஷயம் மட்டும் வேற வழிக்கு தெரிஞ்சிச்சு என்ன பண்ணுவோம்? அப்புறம் 8 மணிக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருவிய. என்ன யோசனை பண்ணிக்க, பாத்துக்க. இந்த விஷயம் மட்டும் வேதவல்லிக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? நான் சொல்றது சரிதானே? சரிதான். அப்படி வா என் வலிக்கு. யாருகிட்ட? நாங்கெல்லாம் வண்டு முருகன் பரம்பரனா? எங்கள்கிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியுமா? இல்ல என்ன மேட்டர்னா, வேதவல்லியாண்ட சொல்லாம மல்லிகை காலத்துல தாலி கட்டினாதான் தப்பு. நான் வீட்டுக்கு போறேன், வேதவல்லிய பாக்குறேன், மல்லிகை காலத்துல தாலி கட்ட போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மல்லிகை காலத்துல தாலி கட்டுறேன். மாப்பிள்ள ரொம்ப தேங்க்ஸ் மச்சி. அப்படிலாம் பண்ணாதடா, பாவம்டா. நாகராஜா சொன்னா கேட்பா. என்னையுமே இப்படி சொல்லிட்டு போறோம். என்ன பழைய வெடிக்க போகுதே தெரியலையே. என்னங்க ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு எதுவுமே பேசாம இருக்கீங்க? இருங்க, நான் இப்ப நான் அப்படியே நான் ரெடி ஆயிடுங்க. நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க வந்து சாக்கோ அதிர்ச்சியோ ஆகக்கூடாது. ஷாக்கு அதிர்ச்சி எல்லாம் ஒண்ணுதாங்க. இருந்துட்டு போட்டோம், நீங்க ரெண்டுமே ஆகக்கூடாது. சரி, அதிர்ச்சி ஆக போற அளவுக்கு அப்படி என்ன சொல்ல போறீங்க? எங்க லைஃப்ங்க இது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்க.
அப்படி என்ன சொல்ல போறாரு? ஆக்சுவலாக நான் வந்து நம்ம கல்யாணம் ஆன நாள்லேருந்தே உங்களாண்ட இதை சொல்லணும். பட் ஆனால் அது என்னன்னா அது அது என்ன சொல்ல முடியல. அப்படியே மனசுக்குள்ள வச்சு இப்போ முடியலங்க நல்ல. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டெடி ஆகிட்டேன். நான் எப்படியாவது என் மனசில் இருக்கிற விஷயத்த சொல்லிடலான்னு இருக்கிறேன். நீங்க பேச போறது நம்ம சம்பந்தப்பட்ட விஷயமா? ஆமா அது அப்படி கூட வச்சுக்கலாம். அது நான் இல்ல வேதாஜி, நான் வந்து எப்படி சொல்றது, ஒருவேளை நான் உங்களை விரும்புறேன்னு சொல்ல போறேனோ. ஆனா ஷாக் ஆகாதீங்கன்னு சொன்னாரே, இன்ப அதிர்ச்சியதான் அப்படி சொல்லியிருப்பாரோ. ஏய் உனக்கு ரொம்ப யோசிக்காதடா, டப்புன்னு சொல்லிடுறா. ஏங்க நான் அர்ஜென்ட்டா இப்போ தாலி கட்டணும். தாலி என்னங்க நீங்க? அதான் நீங்க ஏற்கனவே என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்களே. நீங்க கட்டின தாலி கவர்த்து பாருங்க. இவங்க வேற ஏங்க டைசர் நீங்க என்ன எப்ப பார்த்து தாலி தள்ளி காமிக்கிறீங்க? அது கீழே போடுங்க நீங்க. தாலியெல்லாம் கீழே போடக்கூடாதுங்க, தப்பு. காமெடி ராங் டைமிங். கீழேனா அது இறக்குங்க, கைக்கு சரி இப்ப சொல்லுங்க, என்ன விஷயம்? சரி எங்க சொல்ல விடுறீங்க? தாலியை கப்புன்னு காமிச்சோன்னா மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு. ஹலோ, என்னங்க அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. வேதாஜி, இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் வந்து ஒரு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மெச்சூரிட்டியோட நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆள் வந்த அளவுக்கு அதிகமாக வாழ்றதுன்னு நினைக்கிறேன். அது நான் தாலி கட்டினாதான் வந்து என்னங்க வந்துன்னு சொல்றீங்க? டக்குன்னு விஷயத்துக்கு வாங்க. இருங்க, கம்மிங் ஆண்டவேங்க. நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண எப்படிங்க வந்துனே இருக்கிறேன்ல. சரி வாங்க. பொறுமையாக வரேன். நீங்கள் வேற ஒரு நிமிஷம் நவராஜா சொதப்பாதுரா. 1 2 3 எண்ணி நீ சொல்லிடு. 1 2 3. ஐயோ கீஞ்சுது, நாசமா போச்சு. ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் ஆறும்போது கரண்ட் போனா என்னால எப்படி அதை சொல்ல சரி, முடியும்? பரவாயில்ல, கரண்ட் போனா என்ன, நீங்க சொல்லுங்க. உங்க வாயங்கிறது காதுங்கிறது என்ன தெரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லும் போது கரண்ட் போயிடுச்சுன்னா அது சென்டிமெண்ட், அது செட் ஆகாது. இருக்காது. ஒரு நிமிஷம் ஐ டேக் இட் லைட். போன்ல இருக்க ரைட் ஆன் பண்றேன். ஒளியிலே தெரிவது தேவதையா, ஒளியிலே தெரிவது தேவதையா. இந்த லைட் வெளிச்சத்துல நீங்க அப்படியே தேவதை மாதிரியே இருக்கிறீங்க. சும்மா ஐஸ் வைக்காதீங்க, சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுங்க. அது இல்லைங்க, அது எப்படிங்க எனக்கு வெளிச்சத்துல பேச வரும்? இல்லை வெளிச்சம் இல்லாமல் எனக்கு பேச வராது. இந்த கரண்ட் போயிடுச்சுன்னா அந்த இன்டர்நெட் இருட்டில் இங்கிலீஷ் வேற இன்வெர்டர் அதே ஆனும் இல்லை. என்னன்னே தெரியலங்க, அடிக்கடி கரண்ட் போறதுனால ட்ரிப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்வெர்டர் ஆன் ஆக மாட்டேங்குது. ஆன் ஆக மாட்டீங்களா? என்னங்க சொல்றீங்க? வீட்டில் ஒரு இன்ஜினியர் இருக்கும் போது ஏன் இந்த விஷயத்த வேணாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்ஜினியரா? யாரு? நான் தான். ஹலோ போய் கேட்கப்பா என்னங்க? பாருங்க, இந்த கரண்ட் மேட்டர் நான் எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க. எதுக்குங்க? நாளைக்கு எலக்ட்ரிஷியனை வர வச்சு பாத்துக்கலாம். என்னதுக்கு எலக்ட்ரிஷியனு? தப்ப மேட்ரு. இந்த மேட்டரை நானே பார்த்துப்பேன். ஐ லுக் ஆஃப்டர் இட். கரண்ட் விஷயத்துல எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்? ரிஸ்கா? யாருக்கு? சாதாரண மால் தொட்டா கரண்ட் ஷாக் அடிக்கும். இந்த நரசிம்ம தொட்டா கரண்ட்டுக்கு ஷாக் அடிக்கும். என்னங்க? நாங்க ஏதோ சொன்னேன்னு சொன்னீங்களே. வந்து சொல்றேங்க. ஒரே டைம் போயிடுவோம் போறேன். நீங்க இருக்க கேர்ஃபுல்லா இருங்க. மின்சார பூவே. That is the box. What is the matter? Open it. வீட்டில் எல்லாம் வேலையும் நான் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுதான் ஆல் இன் ஆல் நாகராஜா கொஞ்சம் முன்னிருக்கு. ரெண்டு ஃபேஸ் வருது. இது எரியுது, இது ஏன் எரியல? என்னாச்சு? என்னங்க?
ஆயிடுச்சு போல இருக்கு மாமா. என்னாச்சு? கரெக்ட் ஷாக் அடிச்சிச்சு டாக்டர். எவ்வளவோ எழுந்து பார்த்தோம், எந்திரிக்கவே இல்லை. ஒரு 15 minutes இருக்கும். இல்ல டாக்டர், அப்படி எதுவும் கொடுக்கல. சார், நீங்களா கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுங்க. இல்ல மாமா, ரூம்ல பேசிட்டு தான் இருந்தோம். திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. ட்ரிப் ஆயிடுச்சு போல. நான் போய் பார்க்கறேன்னு சொல்லிட்டு போனாரு. அப்புறம் அவர் சத்தம் கேட்டு தான் நானே ஓடி போய் பார்த்தேன். எப்படி கரண்ட் போச்சுன்னா நான் தான் போய் பார்ப்பேன். இன்னைக்கு நான் போக கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அதுக்குள்ள தம்பியை போய் பார்த்து இப்படி ஆயிடுச்சுங்க ஐயா. ஐயா, சுந்தர் தம்பியும் நடராஜ் தம்பியும் வீட்டில் இல்லை. நான் உடனே ஃபோன் பண்ணி அவங்கள புறப்பட்டு வர சொல்லவா? வேணாடா, நமக்கே உனக்கு என்ன ஆச்சுன்னு சரியா புரியல. டாக்டர் தெளிவா சொல்லட்டும், அப்புறம் சொல்லிக்கலாம். ஏதாவது அந்த பொண்ணு தைரியமா இருக்கும். நாகராஜன் ஒன்னும் ஆகாது, சரியாயிரும். ரொம்ப கெடுமா. நாம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. நமக்கு என்ன பெருசா வந்துடும். ஆண்டவர் தைரியமாயிரும். இல்ல மாமா, பேச்சு மூச்சு இல்லாம கடந்தாரு. உடம்பு வேற ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது மாமா. பல்ஸ் வேற கம்மியா இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. பயப்படாதம்மா, நல்லதே நடக்கும். சிஸ்டர் சிஸ்டர், என் பையனுக்கு எப்படிமா இருக்கு? இப்ப எதுவும் சொல்ல முடியாது சார். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. டாக்டர் வந்து சொல்லுவாங்க. அம்மா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. அவரை காப்பாத்து. அவருக்கு துணையா இரு. கோயிலுக்கு போகணும். இப்ப எதுக்குமா? வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில் திறந்திருப்பாங்க மாமா. எனக்கு பயமா இருக்கு. நான் சாமி கும்பிடணும். அவருக்காக வேண்டிக்கணும் மாமா. சரிம்மா, போயிட்டு வா. ஆனா இப்ப நீ இருக்கிற நிலைமையில தனியா போகணும். வேறையா நீ கூட போ. ஐயா, நீங்க இங்க தனியா இருந்து கஷ்டப்படுவீங்க. உதவி கூட ஆள் இல்லாம ரொம்ப சிரமமா இருக்கும் ஐயா. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, இவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போய் கல்பனாவோட கோயில்ல விட்டுட்டு அப்புறம் நீ வா. சரிங்க, வாங்க. அம்மா தைரியமா வாங்க. தைரியமா.
நீங்க அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டீங்க. ஹை வோல்டேஜ் ஆஃப் கரண்ட் அவர் உடம்புல பாஸ் ஆயிருக்கு. இனிஷியல் ஸ்டேஜ்ல அட்மிட் பண்ணும்போது அவருக்கு பல்ஸ் ரேட் ரொம்ப லோவா இருக்கு. இமிடியேட்டா சிபிஆர் பண்ணி தான் ரெஸ்பிரேஷன் கொண்டு வந்திருக்கோம். லக்கிலி ஹிடன் இன்ஜுரிஸ் லைக் ப்ளீடிங், ஃப்ராக்சர், பர்ன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இருந்தாலும் இப்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல தான் இருக்காரு.